சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்பிள் சாட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள் சாட் செய்ய தேவையான பொருட்கள்: ஆப்பிள் 1, புதினா 1 கைப்பிடி, மிளகாய் தூள் அரை டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, சாட் மசாலா அரை டீஸ்பூன், சர்க்கரை அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, உப்பு தேவையான அளவு. ஆப்பிள் சாட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு குயிக் ரெசிபி தாங்க இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மசாலா மட்டும் அரைக்கணும். அதுக்கு ஒரு பொடி புதினா எடுத்திருக்கோம். ஒரு பொடி புதினா, இது கூடவே கொத்தமல்லி தழை ஒரு பிடி போடுறோம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன சாட்னாலே அந்த ஜீரக பொடி, அந்த ஜீரகத்துடைய ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் போதும். இப்போ பச்சை மிளகாய்க்கு அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு பேஸ்ட்டாக தண்ணிலாம் விட்டு அரைக்காமல் நம்ம கோர்ஸ் பேஸ்ட்டாக இது அப்படியே இதை மட்டும் போட்டு கோர்ஸாக நம்ம அரைச்சி கொண்டு வர போகிறோம். ஸோ ஆப்பிள் சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த சாட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இந்த மிக்சிங் பவுலில் நம்மக்கிட்ட இருக்க ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சங்க்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ, சின்னதாக பிடிக்கணும், சின்னதாக இல்லை அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஜீரகம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இடித்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நமக்கு சட்னி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு குயிக் சாட் அது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸ்க்கு வீட்டில் ஆப்பிள் தான் இருக்குது, ஆனால் பிளெயினாக சாப்பிட எனக்கு போரிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு ஆப்பிள் நல்லதுன்னு தெரியும், பட் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஏன்னா ஆப்பிள் ஒரு போரிங் ஃப்ரூட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குயிக்காக நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ஏதாவது ஒன்று சாப்பிடணும், பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் இருக்குது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஒரு ஈவினிங் சாட்டாக பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூடவே புளிப்புக்கு 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர், நீங்கள் வேணும்னா ஹனி கூட இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த இடத்துல இந்த சுகர் ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள்ஸ் இந்த கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் ரொம்ப ஹெல்தி, டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு. பட் ஆப்பிள் நம்ம வாங்கி வச்சு அப்படியே வச்சுருப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்கிறதுனால, நீங்கள் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காது. நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். அதே சமயம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க அந்த புளிப்பு, அதை டேங்கினஸ் கொடுக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸும் நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஹனியும் கொஞ்சம் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் வேர்க்கடலை கூட நீங்கள் க்ரஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ணியாச்சு, இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த ஆப்பிள் சாட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆப்பிளோட குட்னஸ் மட்டும் இல்லாமல் புதினா, கொத்தமல்லி எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு நமக்கு லீஃபி வெஜிடபிள் தான். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க அயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த கொத்தமல்லி, புதினா, அது கூடவே நம்ம சேர்த்துருக்க அந்த ஜீரகம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு குயிக்கான ஒரு ஸ்நாக் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இது ஸ்வீட்டும் இருக்குது, டேங்கியும் இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பைஸியும் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து கம்பைனான ஒரு ஃபியூஷனான ஒரு சாட் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.